welcome back to my channel. I am Shweta. So this video is going to be about my baby shower vlog. So இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நான் வந்து 9th மந்தில் தான் என்னோட பேபி ஷவர் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ 5th மந்தில் இருக்கிறப்போவே நான் வந்து என்னோட saree செலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மெயின்லி ஐ வாண்டட் மை saree டு பி இன் பிங்க் கலர். அட்லீஸ்ட் ஒரு பிங்க் ஆச்சும் அந்த சாரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிஎஸ்ஆர், ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரி, சரவணா ஸ்டோர்ஸ், வரமஹாலக்ஷ்மி, ஆல் இன் மதுரை, லைக் எல்லா ஷாப்ஸும் வந்து நான் ஏறி இறங்கிட்டேன். அண்ட் தென் ஐ ended up getting one saree in ராஜ்மஹால் சில்க் ஸ்டோரி அண்ட் another saree in ஏஎஸ் பாபுஷா ஆன்லைனில் வாங்கிட்டேன். ஸோ லைக் ஐ செட், என்னோட பேபி ஷவர் வந்து 9th மந்தில் பண்ணனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் லைக் வெரி ஹியூஜ் ஸ்டொமக் அண்ட் ஃபுல்லி பேக்டு பேபி வந்து உள்ள வயலில் இருக்கப்போ கண்டிப்பாக நடக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இட் வாஸ் லைக் அ பிக் டாஸ்க். ஸோ லைக் ஆல்வேஸ் டே பிஃபோர் தான், ஃபங்க்ஷனுக்கு பிஃபோர் டே தான் எல்லாமே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு என்னென்னு தெரில, அந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணால் தான் அந்த வேலை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் டு ஃப்ரோசன் பாட்டில். நாங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தோம். ஸோ ஒரு 2 ஷேக் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆர்டர்ட் திஸ் ரெட் வெல்வெட் ஷேக் அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆர்டர்ட் ஒரு கேப்பச்சினோ ஷேக். என்னோட ஷேக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து ரெட் வெல்வெட் கேக்கோட சங்க்ஸ்லாம் போட்டு குடிக்கிறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் மை ஹஸ்பண்ட் லைக் யூஸ்வல் காஃபி டேஸ்ட்டில் தான் அந்த கேப்பச்சினோ ஷேக் இருந்துச்சு. ஸோ மெயினாக நாங்கள் வந்து 2 வேலை பண்ணுறதுக்காக வெளியே வந்திருந்தோம். ஒன்று வந்து ஐ வாண்டட் டு கெட் மை நெயில்ஸ் டன். ஸோ யூஸ்வலி ஐ கெட் மை ஜெல் நெயில்ஸ் டன். ஸோ ஜெல் நெயில்ஸ்னாலே வந்து யூவி லைட்டில் வந்து அந்த லேம்பில் நம்ம கை வைக்கணும். பட் ஐ ஆம் லைக் 9 months ப்ரெக்னென்ட்னால ஐ வாஸ் அ பிட் skeptical to keep my nails under UV rays because it might harm my baby அப்படின்னு சொல்லிட்டு. won't harm and all, but still I was கொஞ்சம் scared. ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்து நெயில்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு பைபாஸில், மதுரையில் தான். அங்கே போயிட்டு ஐ வெண்ட் ahead and ordered லைக் வாங்கிட்டேன் அந்த ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ். குவாலிட்டி வாஸ் எக்ஸலண்ட். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். லைக் ஒரு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து நெயில்ஸ் பண்ண முடியல, ஆர் இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ டசன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் ஆன் நெயில்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஷாப்க்கு வாங்க. யூ கெட் நெயில்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் லைக் அரௌண்ட் ஒரு 700 rupeesக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராமில் தே ஆல்சோ கஸ்டமைஸ் த நெயில்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ். ஸோ நான் இந்த பேக் வந்து அரௌண்ட் ஒரு 900 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இதே டிசைன் வந்து நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் ஜெல் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 5000+ ஆயிருக்கும். ஸோ இது ஒரு 1 டேக்கு வந்து இட் வாஸ் லைக் பர்ஃபெக்ட். லாஸ்டட் மீ ஃபார் லைக் ரொம்ப நாள், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks கூட வந்துச்சு. அண்ட் தென் ஐ வென்ட் டு த மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ காட் ஆல் மை ஜுவல்லரிஸ், லைக் என்னென்ன போட வேண்டியது அதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் கம்மிங் டு மை ஹோம் ஐ ஸ்டார்டட் டு டூ மை நெயில்ஸ். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இது எப்படி எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து ஸோ திஸ் வாஸ் தி ஃபங்க்ஷன் டே மார்னிங். ஓகே, மார்னிங் வந்து எனக்கு ஐ ஸ்டார்டட் டு அகெயின் கெட் த நாஷியா ஃபீல்ஸ். எனக்கு 3rd trimester வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்ததே கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் டே அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த தலை சுற்றி அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் ஐ வாஸ் லைக் ஓவர்வெல்ம்னால. ஸோ திஸ் நெயில்ஸ் வந்து நான் அவங்களே க்ளூ கொடுத்துருந்தாங்க. பட் தென் ஐ யூஸ்ட் மை ஷில்ஸோட க்ளூ ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா நெயில்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்க நெயில்ஸில் வந்து சம்டைம்ஸ் இட் ஓன்ட் ஃபிட். ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நெயில்ஸில் வந்து நீங்கள் உங்களோடது அரேஞ்ச் பண்ணி எது ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையிங் ப்ரெஸ் ஆன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஷில்ஸ் க்ளூனால எனக்கு 2 weeks வரைக்கும் லாஸ்ட் ஆச்சான்னு. பட் அவங்க கொடுத்துருந்த நெயில் டேப் ஒரு அவங்க கொடுத்துருந்த க்ளூ யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவ்வளோ நாள் லாஸ்ட் ஆயிருக்குமான்னு தெரியாது. ஸோ க்ளூ ஆல்சோ மேட்டர்ஸ். நீங்கள் எதுக்கும் வந்து நல்ல குவாலிட்டி க்ளூ வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் ஆன்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் வெரி லாங். ஸோ திஸ் வாஸ் தி ஃபைனல் ரிசல்ட். ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட சாரீ கலருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் மை லஞ்ச். வெரி சிம்பிள் தான், பிகாஸ் லைக் ஐ செட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால ரசம் ரைஸ் அண்ட் எக் பொரியல் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை மை ஹஸ்பண்ட் மேட் இட் ஃபார் மீ. Now look at my face, like that is my pregnancy face. எனக்கு வந்து என்னோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி, பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. அண்ட் ஃபேஸில் ஃபுல்லாக டெக்ஸ்சர் அண்ட் லுக் அட் மை நோஸ் ஆல்சோ. என்னோட ப்ரெக்னென்சி நோஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ப்ரெக்னென்சியில் நோஸ் சேஞ்ச் ஆகும்னு. ஐ டிட் நாட் பிலீவ், பட் தென் லுக் அட் மை நோஸ். இப்போ வந்து கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான். ஸோ
அண்ட் நான் வந்து மேக்கப் பை மானசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தேன். என்னோடய வெட்டிங்க்காக வந்து அவங்க தான் வந்து மேக்கப் போட்டிருந்தாங்க. ஐ எம் நாட் அ கிரேட் மேக்கப் பர்சன்லாம். நான் என்னோடய லைஃப்லேயே வந்து ப்ராப்பர் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணது வந்து 3 டைம்ஸ் தான். என்னோடய வெட்டிங், என்கேஜ்மெண்ட் அண்ட் திஸ் பேபி ஷார். ஸோ ஷீ இஸ் சச் அன் எக்ஸலண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து அவங்க பண்ணுற மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷி டஸ் வாட் எக்ஸாக்ட்லி நமக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அவங்க கேட்டுட்டு கரெக்டாக பண்ணிடுவாங்க. அண்ட் ஹியர் ஐ வாஸ் டெல்லிங், எனக்கு வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ கரெக்டாக இருந்துச்சு, பட் வந்து போக போக வந்து அந்த வாஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கேட்டுட்டேன். ஸோ லைக் ஐ செட், என்னோட 2 சாரீலையும் வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஐ ஷேடோ எல்லாமே பண்ணி ஷீ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நான் வந்து இதில் வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் தான் புக் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் சாரீ வந்து ப்ளீட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஹேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பிரெய்ட் மாதிரி நடுவில் வந்து ஐ வாண்டட் அந்த மல்லிகைப்பூ வந்து நான் இன்சர்ட் பண்ணி சொல்லிட்டேன். அண்ட் மேலே வந்து ஒரு ஒயிட் லோட்டஸ் ப்ரிட்டியாக இருக்குல்ல. அண்ட் ஜுவல்ஸ்லாம் வந்து நான் அவங்கக்கிட்ட வாங்கி இந்த ஜுவல்ஸ் தான் போட்டிருந்தேன். இந்த செகண்ட் சாரீ, இந்த நெக்லஸ் மட்டும் நான் வந்து என்னோடது கோல்டு, மற்றது எல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் காட் இட் from them. And Ashad was like packing the second saree, his second outfit, and என்னோட second saree எல்லாமே he was packing and keeping it inside. He was like looking handsome. நான் வந்து கொஞ்ச நேரம் அவங்கள போட்டு வா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு I was torturing him. and டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ குவிக்காக வந்து நாங்கள் பூஜைலாம் பண்ண, லைக் வீட்லேயே வந்து பூஜை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். எங்கே போகணுன்னாலும் we like நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we pray to God like together so that it happens smoothly. And so அதே மாதிரி நாங்கள் வந்து like before the function we just pray to God that everything should go fine and smooth. அண்ட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாரீ. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச நான் வாங்கியிருந்தேன். இட் வாஸ் திஸ் மயில் கழுத்து கலரில் வந்து ஒரு க்ரீன் மாதிரி அண்ட் இந்த பிங்க் பார்டரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன். அண்ட் ப்ளவுஸும் வந்து நானே ஸ்டிச் பண்ணிட்டேன். தெப்பக்குளமில் தான் ஒரு 1/2 hour 45 minutes நாங்கள் ஷூட் பண்ணோம். கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. லைக் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. பட் ஃபோட்டோஸ் டர்ன்ட் அவுட் சூப்பர் ப்ரிட்டி. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். எனக்கு இந்த கை ஃபுல்லாக அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் ரிட்டன் கிஃப்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே காமிச்ச மாதிரி இந்த ஒரு பர்ஸ் கொடுத்துருந்தேன். லைக் எவ்ரி ஒன் ஹூ கேம் டு புட் பேங்கிள் ஒரு பர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ தட் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. அண்ட் ஃபார் எவ்ரி கெஸ்ட்க்கு வந்து வாட்டர் பாட்டில் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். ஸோ மை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு பேங்கிள்ஸ் போட்டாங்க. லைக் நாட் ஒன்லி விமென், மை பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து போட்டது இட் ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஸோ அப்படியே வந்து முடிச்சுட்டு அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ ஷீ புட் மீ திஸ் ப்ரெக்னென்சி அப்போ ஒரு பேங்கிள் போடுவாங்கல்ல, அது வந்து அவள் போட்டிருந்தா. இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ அந்த பிங்க் தான் என்னோட செகண்ட் சாரீ. அதுதான் நான் வந்து பாபுஷாலேருந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். அண்ட் தென் டின்னர் அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ திஸ் வாஸ் தி ஃபைனல் அவுட்புட். நான் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து கேம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். தே ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப் அகேன். நான் வந்து என்னோட பிக்சர்ஸ்லாம் நான் காமிச்சிருந்தேன், ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ். அவங்க அதே மாதிரி அவங்க வந்து அவுட்புட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டீம் ஆல்சோ பிகாஸ் அவங்க ஆல்பம் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. த ஒர்க் வாஸ் ஓவரால் வெரி நீட் அண்ட் லைக் பர்ஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே மை ஃப்ரெண்ட்ஸ் கேம் பேக் ஹோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வி ஹேட் அ லிட்டில் ஃபங்க்ஷன். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மை ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஹோம் அண்ட் வி ஜஸ்ட் சேட் டுகெதர். அவங்க வந்தாலே எனக்கு வந்து அப்படியே ஜாலி மூட் ஆயிரும். அண்ட் அப்படியே அவங்க வந்ததும் வி ஜஸ்ட் ஆர்டர் சம் நைஸ் food and we just packed it off. So I hope you enjoy this video. See you in my next video guys. Bye bye.